அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாய் தேவனுக்கு என்ன காரணங்களுக்காக நாம் கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்ப்போமானா, 2 முக்கியமான காரியங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, நாம் கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக ஒரு வெகுமதியை எதிர்பார்த்து, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அந்த ஆர்வத்தோடு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்போம். இன்னொரு காரணம், கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு தண்டனை கிடைக்கும், சிக்ஷை கிடைக்கும் அப்படின்ற பயத்தோடு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் என்ன காரணத்துக்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வேதத்தில் சரியாக நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய கீழ்ப்படிதலில் இன்னும் அதிகமான முன்னேற்றம் இருக்கும். இன்னொன்று, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் அது முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டுமானால், முதலாவது கீழ்ப்படியாமல் போன போது என்ன முக்கியமான தாக்கத்தை அது ஏற்படுத்தியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையை கட்டளையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்தப்போ என்ன நடந்தது அப்படின்னா, மிக முக்கியமாக தேவனுக்கும் அவர்களுக்குமான அந்த உறவில் பிளவு ஏற்பட்டது. பூமி சபிக்கப்பட்டது, ஆதாம் சபிக்கப்பட்டான், ஏவாள் சபிக்கப்பட்டான். எல்லாத்தையும் தாண்டி அங்க மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவில் பிளவு ஏற்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்றால் தேவனும் பாவியும் நிரந்தரமாக பிரிக்கப்படுகிறார்கள், அதான் மரணம். ஆனால் இவ்விதமான ஆக்கின தீர்ப்பு தேவனால் கொடுக்கப்பட்டாலும் அவர் மிகுந்த அன்புள்ளவராய் நம்மை நேசித்தபடினாலே மீண்டுமாய் அந்த உறவில் தொடருவதற்காக, மீண்டுமாய் நாம் சத்துருக்களாய் இருந்தும் அந்த உறவை புதுப்பிப்பதற்காக, அந்த உறவை நித்திய காலமாக தொடருவதற்காக நம்மை அவர் முக்கியத்துவப்படுத்தி, நம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவை அவர் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி, அதற்காக தம்முடைய குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணத்தினால் நாம் மீண்டுமாக தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். அதாவது அந்த உறவு மீண்டுமாக சரி செய்யப்பட்டது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கீழ்ப்படியாமை தேவனுக்கும் நமக்குமான உறவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்குள் தேவ ஆவியானவர் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் கீழ்ப்படியாத போது நாம் ரட்சிப்புக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்திய இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும். எனக்கும் அவருக்குமான உறவு ரொம்ப முக்கியம். எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எனக்கும் தேவனுக்குமான உறவு முக்கியம். ஆகையினால நான் கீழ்ப்படிவேன். எனக்கு உபத்திரவம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கும் தேவனுக்குமான உறவு முக்கியம். நான் கீழ்ப்படுகிறதுனால எனக்கு பிரச்சனை உபத்திரவம் வந்தாலும் பரவாயில்ல, அதை விட அவருக்கும் எனக்குமான அந்த ஐக்கியம், உறவு முக்கியம். என்னுடைய வாழ்வில் என்னுடைய உறவை தேவன் எவ்வளவாய் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். அதற்காக தன்னுடைய குமாரனே அவர் கொடுத்திருக்கிறார். ஆக நான் எவ்விதமாக தேவனிடத்தில் மீண்டுமாய் நான் அன்பு கூற வேண்டும், எவ்வளவாக அந்த உறவை நான் வேல்யூ பண்ணணுன்றதை நாம் புரிந்து கொண்டு நாம் கீழ்ப்படிவோமானால் நம்முடைய கீழ்ப்படிதலில் மிக அதிகமான முன்னேற்றத்தை நம்மால் பார்க்க முடியும். தேவன் அதுக்கு ஒத்தாசை செய்வார். அன்பானவர்களே, இந்த மாதிரியான புரிதலோடு கீழ்ப்படியும்படி நம்மை அர்ப்பணிப்போம்.